ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 27/5/2024 2/6/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்ன பலன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், இந்த மூணையும் வருஷப்படுத்தி பார்க்கலாம். காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் பார்த்தாலேனால் குரு, சுக்கிரன், புதன், சூரியன் 4 கிரகங்கள் இருக்குது இந்த வாரம். இந்த வாரம் 27ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது 4 கிரகங்கள் இருக்குது. கேது பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கா. இந்த வாரத்தில் சந்திர பகவான் பூராட நட்சத்திரம், அதாவது தனுசு ராசி பூராட நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார். இதன் மூலியமாக அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசியிலையும் போகிறார் இந்த வாரம். இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான், அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் 31/5/2024 அன்னைக்கு மேஷ ராசிக்கு பெயர்றார். இது மாத கிரக பயிற்சி இருந்தாலும் இந்த வாரத்தில் வருது. மேஷத்தில் போய் ஆட்சி பெற்ற ஆண் செவ்வாயாக இருக்க போகிறார். பெரிய ஏற்றத்தை எல்லாம் கொடுக்க போகிறார். பெரிய மாற்றங்களை எல்லாத்தையுமே கொடுக்க போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 28ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரவண விரதம், அதாவது திருவோண விரதம். திரு என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டது 2 நட்சத்திரங்களுக்கு. ஒன்று திரு ஆதிரை, இன்னொன்று திரு ஓணம். திரு ஆதிரை நடராஜருக்கு பெரிய விசேஷம். திரு ஆதிரை அப்படின்றது பெரிய விசேஷம். அதாவது திருவாதிரை களி அப்படின்னு சொல்லுவா. ஆருத்ரா தர்சனம்ன்றது பெரிய விசேஷம். ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு விஷயம். ஸ்ரவணம், அதாவது திருவோணம் அப்படின்றது பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் அப்படின்றது இதுவும் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடியது. திருவோணத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, திருவோணம் சனி பகவானுடைய ராசியில் வர்றது பெரிய விசேஷம். ஏன்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் வர்றார். எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது சாராமல் இருக்கக்கூடியவர் சனி பகவான். அதனால தான் அவர் அவருடைய மாற்றங்கள் எல்லாமே ஒரு பெரிய சேஞ்சஸை லைஃப்பில் பண்ணும். எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு சரியான, அது எது சரியோ அதை மட்டும்தான் பண்ணுவார். தவறான விஷயம் செய்ததற்கு உண்டான தண்டனையும் சரியான விஷயத்திற்கு உண்டான பலன்களையும் தனித்தனியாக கொடுக்கக்கூடியவர். அதையும் இதையும் கம்பைன் பண்ணி இதில் ஒரு 70 மார்க் இருக்குது, அதில் ஒரு 100 மார்க் இருக்குது, 170 மார்க் போட்டுக்கலாம், என்ன பண்ண முடியாது. போய் மிச்சம் 30 மார்க் போடலாம். 100 மார்க் நன்மை பண்ணியிருக்கார் அப்படின்றதெல்லாம் கிடையாது. 70 மார்க்கு நெகட்டிவ் பண்ணியிருந்தீங்களே ஆனால், அதாவது தவறுகள் செய்திருந்தால் அந்த 70க்கு உண்டான தண்டனையும், 100% நீங்கள் நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா அதற்கு உண்டான புண்ணிய கர்மாவுக்கு உண்டானதையும் செய்யக்கூடியவர் சனி. எந்த ஒரு விஷயத்திலும் வேறுபாடுகள் கொடுக்க மாட்டார். அந்த ராசியில் ஸ்ரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் வர்றது பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தலையானால் இந்த ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம் 28ஆம் தேதி ஸ்ரவண விரதம் இருப்பார். அதனால் ஸ்ரவண விரதம், அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் ஸ்ரவண விரதம் இருக்கிறதும், கடன் அதிகமாக இருக்கிறவர்கள் ஸ்ரவண விரதம் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக அவர்களுக்கு அடுத்த வருஷத்திலேயே இந்த கடன் தீர்றதும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதும் நிச்சயமாக நடக்கும். உடல் உபாதைகளுக்கும் இந்த ஸ்ரவண விரதம் இருப்பார். அதாவது யாராவது ஒருத்தர் சிக்கா படுத்துன்னு இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களும். 28ஆம் தேதி இந்த கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் முடியறது. அதாவது சாயந்தரம் முடியறது. ப்ராக்டிக்கலி பார்த்தா அடுத்த நாள் கார்த்தால சூரிய உதயத்தும் போது அக்னி நட்சத்திரம் இல்லாமல் இருக்கும். அக்னி நட்சத்திரத்தை விட்டு வெளியே வந்துடும். அதாவது பரணி, கிருத்திகை, ரோகிணி 2ஆம் பாதம் வரலும் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறோம். சூரியன் இருக்கிற நட்சத்திரம், சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் இல்லை, சூரியன் இருக்கிற நட்சத்திரத்தை சொல்கிறோம். இந்த நட்சத்திரம் பிரகாரம் ரோகிணி 2ஆம் பாதத்தை தாண்டர், அதாவது சூரிய பகவான். இதன் மூலியமாக அக்னி நட்சத்திரம் காலகட்டம் முடியறது. அதீதமான வெயில் காலகட்டம் குறையிறது. இது ஒரு நல்ல விசேஷம். இதற்கு பிறகு உங்களுக்கு அதாவது மழை சலனங்கள் இருக்கும். அதை தவிர வெப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களோட, அதாவது பொதுவாக 2/6/2024 அன்னைக்கு
வைஷ்ணவ ஏகாதசி. வைஷ்ணவ ஏகாதசி, ஏகாதசியினுடைய ஏகாதசி பார்த்தாலேயானால் உபவாசம் இருந்து பெருமாளை தியானம் பண்ணி பெருமாளுக்கு உண்டான ஸ்லோகங்களை சொல்லி பண்ணுறதன் மூலியமாக மோட்சம் கிடைக்கிறதுன்ற ஒரு நம்பிக்கையில் வைஷ்ணவர்கள் இருக்கிறார். இந்த வைஷ்ணவ ஏகாதசிக்கும் மிச்ச ஏகாதசிக்கும் என்ன வித்தியாசம்னா, வைஷ்ணவ ஏகாதசின்றது சூரிய உதயத்திலிருந்தே ஏகாதசி இருந்தால் மட்டும்தான் வைஷ்ணவ ஏகாதசின்னு எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு நாழிகையோ அரை நாழிகையோ 10 வினாழிகையோ இந்த மாதிரி ஒரு தசமி சேர்ந்து இருந்துட்டேனால் அது வைஷ்ணவ ஏகாதசியாக எடுத்துக்கொள்ளப்படாது. அதனால் வைஷ்ணவ ஏகாதசின்னும் போது சூரிய உதயத்தின் பொழுது ஏகாதசி இருக்கணும். அதுதான் வைஷ்ணவ ஏகாதசியினுடைய தாத்பரியம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ ஏகாதசியில் வைஷ்ணவர்கள் உபவாசம் இருந்து அன்றைக்கி ஒரு நாளும் பெருமாளுக்கு இதுவாக இருந்து அடுத்த நாள் துவாதசி மட்டும்தான் பாரணம் பண்ணுவான். அதாவது துவாதசி அன்றைக்கி தான் சாப்பிடுவான். அந்த வயசானவா இவெல்லாம் சொஜ்ஜி பண்ணுறது சாப்பிட்டு சொஜ்ஜி பண்ணி சாப்பிட்றது வழக்கமாக இருக்கும். சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறத சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். இதனால் சந்திராஷ்டமத்தன்னைக்கு புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுங்க. பசும்பால் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த 27/5/2024 2/6/2024 வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலில் வந்துருக்கும், கீழே வந்துருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைலுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சாலுன்னா அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து, நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம்னா இன்றைய கோச்சார நிலைமை பிரகாரம் எப்படி இருக்குது, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன். அதுக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 27/5/2024 2/6/2024 வரை உண்டான பலன்கள் பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்று ஆண் ராசின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது விசேஷம். அதாவது சனி பகவான் 7.5 சனியில் இருக்கார். அவர் ராசியிலேயே இருக்கார். இது எந்த ஒரு ராசினாலும் தன்னுடைய ராசிக்கு கெடுதல் பண்ணுவதாக இது ஜோதிட சாஸ்திரத்தில் கிடையாது. என்ன, அவரால் முடிந்ததை செய்ய முடியும், அவ்வளோதானே தவிர மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க முடியாது. அதனால் ராசிநாதன் ராசியில் இருக்கிறதுனால பிரச்சனைகள் இல்லாமல் அவருடைய இதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சட்டம் ஒழுங்கில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் இந்த இதில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேடரில் இருக்கிறவங்க, போலீஸ் துறையில் இருக்கிறவங்க, நிர்வாகத்துறையில் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸில் இருக்கிறவங்க, இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறவங்க, அதை தவிர ஹெச்ஆரில் இருக்கிறவங்க, அதை தவிர துப்புரவு தொழிலாளர்களின் ஹெட்டாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. ராசிநாதன் ராசியில் இருக்கிறதுனால சிறு சிறு உடல் உபாதைகள், அதாவது சனி பகவான் ராசியில் இருக்கிறதுனால சிறு சிறு உடல் உபாதைகள் நிச்சயமாக வரும். ஏன்னா 8ஆம் இடத்துல கேது பகவான் வேறு இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல் உபாதைகள், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 2ஆம் இடத்துல ராகு பகவானும் செவ்வாயும் இருக்குது. அதனால் கடிந்த வார்த்தைகள் பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 31/5/2024 அன்றைக்கி மாறுறார். அது ஒரு பெரிய ஏற்றம். 31/5/2024 மேஷத்துக்கு போகிறார் மீனத்திலேருந்து. நல்ல ஒரு ஏற்றம். 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. கேந்திரம் திக்பலம் பெற்று போயிருக்கிறது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று போயிருக்கார். நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும். அதை தவிர குருவும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 4ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு.
போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறதுக்கு பார்த்துருந்தேன்னா அங்கே நிச்சயமாக கிடைக்கக்கூடிய சீட் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தொழில் பண்ணுறவா, அதாவது சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு 31ஆம் தேதிக்கு மேலே ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குருவின் பார்வை 10ஆம் இடத்துல வர்றதும் 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போகிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா செவ்வாயின் இன்னொரு வீட்டை வந்து குருவே பார்க்குறார். 4 கிரகங்கள் பார்க்குறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வாரம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன், அவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 27/5/2024 2/6/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது. சந்திர பகவான் 27ஆம் தேதி மாலை ஒரு 4:45 மணிக்கு பார்த்தாலேனால் சந்திர பகவான் மாறுறார். இதன் மூலியமாக பார்த்தாலேனால் தொழில் ஸ்தானத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், 11ஆம் இடம் வலுத்து போயிருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். 12ஆம் இடத்துல பார்த்தாலேனால் 27ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி இரவு ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குரு பகவானால் 12ஆம் இடம் பார்க்கப்படுறதுனால சுபத்துவம் அடைகிறது. சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார். அது வந்து 29ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி இரவு ஒரு 10:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் புனர்ப்பு யோகம் வருது. 6ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதும், ராசியிலே சனி பகவான் இருக்கிறதும், 8ஆம் இடத்துல செவ்வாய் அதாவது கேது பகவான் இருக்கிறதன் மூலியமாக உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும். நீர் சம்பந்தப்பட்டமாக பிரச்சனைகள் இருக்கும். அந்த சளி சம்பந்த பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கிட்னி, தோல் இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் போகிறார். புதிய கடன் வாங்கி குடும்பத்தில் ஒரு பெரிய ஏற்றத்தை பார்ப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருந்து போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றமான வாரம் இருந்தாலும் சனி பகவான் இருக்கிறதுனால, 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழில் வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. மொத்தத்தில் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கால பைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியில் உங்களால் முடிஞ்சது எள் விளக்கு ஒரு 2ஆவது போட்டு வாங்கும் சனிக்கிழமை அன்றைக்கி. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வந்து சேரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.